மிக தீவிரமான சிவாஜி ரசிகர் என்பதை தாண்டி மருதுமோகனுடைய அடையாளங்கள் அப்படின்னு எதையெல்லாம் சொல்லலாம்? நான் பேசிக்கலாக ஒரு ஹிஸ்டாரியன், ரிசர்ச் ஸ்காலர்னே சொல்லலாம். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு பெரிய ரிசர்ச் ஒன்று பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருக்கேன். அதை அவர் தான் ரிலீஸ் பண்ணுவார்னு நான் நம்புகிறேன். அருமை. ஆமாம், அது வந்து ஒரு ரிசர்ச் புக்கு. இந்த ரிசர்ச் வந்து ஒரு 35 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆன் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ்னு வச்சுங்களேன். அருமை. குமரி காண்டினென்ட்லேருந்து இப்போ நிறைய பேர் இப்போது தவறுதலாலாம் சொல்கிறாங்க. அதாவது அங்கே நார்த்துலேருந்து தான் தமிழர்கள் இங்கே வந்த அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, அதெல்லாம் இல்லைன்னு நான் நிறையா ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக கூட அதில் சுமேரியாவில் இளந்தருவி திருவீர் பாண்டியன் ஒரு பாண்டிய மன்னனை கடவுளாக வழிபடுறாங்க சுமேரியாவில். கரெக்ட். அதுக்கு அந்த கடவுளுக்கு பேர் அவங்க சொல்கிறாங்க என்கின்னு. என்கியை தமிழ் படுத்தினா மா கீர்த்தின்னு வருது. இந்த மா கீர்த்திங்கிற பட்டம் வந்து நிலந்தருவி திருவீர் பாண்டியன் தான். சரி, அப்போ இந்த தெய்வத்தை ஏன் கும்பிட்றீங்க அப்படிங்கும்போது, கடவுள் எங்களை அழிக்கும்போது எங்கெங்கே இடம் இருந்துச்சோ அங்கெல்லாம் எங்களை குடியமர்த்தி இங்கே வாழ வச்சவர், அந்த தெய்வம் வாழ வச்சிச்சு. அதனால் அதை நாங்கள் வணங்குறோம். அதே தான் இங்கே 2ஆம் தமிழ்ச்சங்கத்தில் இருந்த பாண்டிய மன்னன் பேர் நிலந்தருவி திருவீர் பாண்டியன். அவனுடைய அரசவையில் தான் தொல்காப்பியம் ஏற்றப்பட்டது. இந்த மாதிரி ரொம்ப பழைய விஷயங்களெல்லாம் படிச்சுட்டே இருப்பேன். திருவிளையாடல் புராணத்தை ஒரு டிவைன் நூலாக படிக்கிறது இல்லை, அதில் பாண்டியர்கள் வரலாறு இருக்குது. திருவிளையாடல் புராணத்தில் பிளெண்டட் வித் லார்ட் சிவா. அதான் ஆன்மீகம் இருக்குது, இன்னொரு பக்கம் வரலாறு இருக்குது. நான் ஆன்மீகத்தை பார்க்குறத காட்டிலும் வரலாறு தான் பார்ப்பேன். இப்போ வந்து கீழடியில் இது பண்ணுறாங்க இல்லையா, அவங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் மணலூர்னு ஒரு பக்கத்தில் ரோட்டு மேலே இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தோண்டினாங்கன்னா அதுக்கு அடியில் தான் நிச்சயமாக பாண்டியன் அரண்மனை இருக்கும். அதை உறுதியாக நம்புகிறேன். என்ன கபாடபுரத்துலேருந்து இது கிளம்பின தமிழர்கள் வந்து நேர போனவங்க சிந்து வழி நாகரிகம், போகிற வழியில் கிருஷ்ணனுடைய மதுரா, இந்த முதல் தமிழ்ச்சங்கத்தில் இருந்த தென்மதுரையினுடைய நினைவாக தான் அதை மதுரான்னு வச்சுருக்கேங்க. இதெல்லாம் என்னுடைய ஆய்வில் நான் உறுதியாக இது வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் எனக்கு வரல இது வரைக்கும்.